வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வீடியோ தான் உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். பொங்கல் அன்றைக்கி எப்படிலாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று நைட்டு தான் ஊர்லேருந்து எல்லாருமே வந்து மாமனார் வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம். ஸோ வந்த கையோட நைட்டே வந்து கோலம் போட்டலான்னு சொல்லி நைட்டு போட்ட கோலம் தான் இது. பாருங்கள், காலங்காட்டு சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருக்கிறார், பார்க்கும்போது கண்ணு குளிர்ச்சி. ஸோ 4 மணிக்கு மேலே தான் பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் சொல்லிக்கிறளவு ஒன்றுமே நடக்கலை. ஸோ 4 மணிக்கு மேலே பொங்கல் வச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் இது. ஸோ எப்போவுமே பொங்கல் டைம் வந்து நாங்கள் எப்போவுமே டானு வந்து மாமனார் வீட்டுக்கு வந்துடுவோம். பாருண்ணா, இங்கே பாருங்க, அவங்களுக்கு வேலை எனக்கு தெரியும். தேங்க்யூ. மாமனார் வீட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா வந்து பொங்கல் அப்போது இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் நல்லா ஜாலியாக அங்கே தங்கி சூப்பராக கொண்டாடிட்டு கிணத்துல குதிச்சுட்டு என்னென்னமோ ஜாலியாக ஏதோ பண்ணிகிட்ருப்போம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களாம் வந்து வில்லேஜ் சைடில் வந்து பொங்கல் அப்போ போவீங்களா? இல்லை நிறைய பேர் சிட்டி சைடுக்கு போது நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் வந்து கிடைக்காத ஒன்றுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ பொங்கல் வந்து எவ்வளோ ஜாலியாக போணுச்சு அப்படிங்கிறத வீடியோ தான் இது. பாருங்கள், எல்லாமே ஜாலியாக ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சு கரும்பு கூடார மாதிரி கட்டி வச்சுருக்கோம். சாமி கும்பிடு வருஷமா ஸோ ஃபைனலாக வந்து பாலும் பொங்கிடுச்சு. எல்லோரும் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திகிட்டு இருந்தோம். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் தான் பெரிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெடி. பூஜை மட்டும் போடணும். அது வந்து வருஷம் எப்பவுமே மாமனார் கையால் தான் வந்து பூஜை போடுவோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுட்ருந்தோம். மாமனார் கரெக்டாக இது வேலையில் இருந்தார். வந்தோடனே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கூடாரெலாம் கட்டி வச்சுருக்கோம். இலையெல்லாம் வந்து அறுத்து, ஏன்னா பொங்கல் போட்டு வரிசையாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் பூஜை போட்ட பிறகு எல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம். இந்த காற்றுக்கு வந்து விளக்கு அமைஞ்சிட்டே இருந்துச்சு. எத்தனை டைம் பற்ற வைக்கிறது. ஸோ இவர் தான் எங்கள் மாமனார். ஃபைனலாக அவருமே வந்துட்டார். ஸோ நாங்களும் அதுக்குள்ளே எல்லாமே எடுத்து வச்சு கொடுத்துட்டோம் அவர்கிட்ட. அவர் வந்து பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு சாம்பிராணி போட்டு சொல்லுவாங்க. என் பையன் எப்படி விழுந்து கும்பிட்றாங்க, அப்படியே கீழே தொட்டு கும்பிட்றான். இதெல்லாம் ஒரு டைம் கும்பிடும்போது பார்க்குறான்ல, அதனால அவருமே அப்படியே பாருங்கள், என் பையன் விழுந்து கும்பிட்றான். வீட்டிலலாம் கும்பிட்றோம்ல, அதை பார்த்து வந்து அவனுமே வந்து கும்பிட்டுட்டு இருந்தான். அப்புறமே பூஜையும் முடிஞ்சு விபூதி கொடுத்தாச்சு. ஸோ சுற்றி இருக்கிறவங்களுக்கும் விபூதி எல்லாம் கொடுத்துட்டு பொங்கல் எல்லாம் இலையில வச்சு இந்த பொங்கல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து முதல்ல வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாய் வந்து ஒரு பொங்கலில் எடுத்து வந்து கொடுத்தாங்க. எனக்கு நான் அதுவே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா என்னால் உடம்பு முடியல, 2 நாளாக உடம்பு ரொம்ப டயர்டு, சரியில்லை. சும்மா சாமி சாப்பாடுங்கிறதுனால ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ அப்புறமே எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்களும் சைடில் உட்காந்து கரும்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொங்கல் கரும்புலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே, ஹஸ்பண்ட், எங்கள் அக்கா, பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து சைடில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுதான் பொங்கல் முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பொங்கல் வீடியோ. பாருங்கள், கை வேறு எனக்கு ரொம்ப வலிக்குது. பொங்கல் முடிஞ்சிருச்சுப்பா. பாபாய்.